ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. டிஎன் டெட், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ்நாட்டில் எழுதிட்டு அரசு பள்ளி ஆசிரியர் வேலைக்காக காத்துட்ருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சப்போஸ் நீங்கள் இனிமே தான் டெட் எக்ஸாமும் எழுத போகிறீங்க அப்படின்னாலும், வரப்போகிற டெட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஒரு அதிரடியான புள்ளி விவரப்பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2012 2025 வரைக்கும் நடந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த 2 தேர்வுகள் 2 தாள்கள்லையுமே எத்தனை பேர் எழுதுனாங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணினாங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணியும் இன்றைக்கி வேலைக்கு போகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மொத்த புள்ளி விவரத்தையும் எக்ஸாக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே நமக்கு தெரியும் அப்படின்னாலும் இப்போது இவங்க ஏன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுவும் 2012 2025 வரைக்கும். ஸோ இதை பார்த்த உடனே நம்ம நிறைய தாட்ஸ் நமக்குள்ளே போகும். ஏன் திடீர்னு டிஆர்பி இந்த டேட்டாவை இப்போ வெளியிடணும், ஏன் புதுசாக இந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்க, இது மூலமாக நமக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கிளியராக கேட்டுக்கோங்க. முதல்ல டிஆர்பி கொடுத்துருக்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்கிற சில முக்கியமான ஷாக்கிங்கான அந்த எண்களை பார்ப்போம். என்ன எண்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது 2012 ஆரம்பித்து 2025 வரைக்கும் பல டெட்டு தேர்வுகள் நடந்திருக்கு. இதில் கடைசியாக ஏப்ரல் 15 2026 நிலவரப்படி அரசு கொடுத்துருக்கிற கணக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. இப்போ டெட்டு பேப்பர் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்னும் வேலை கிடைக்காம காத்துட்ருக்கவங்களுடைய மொத்த எண்ணிக்கை மட்டும் பேப்பர் 1 மட்டும் 1,12,188 பேர். இதுவே டெட்டு பேப்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,69,796 பேர். ரெண்டையும் கூட்டி பார்த்தா தோராயமாக 2,81,000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் ஏற்கனவே டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு கையில் டெட்டு பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அரசு வேலைக்காக காத்துட்ருக்காங்க. இது சாதாரண எண்ணிக்கையே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற வேக்கன்சியே 50,000 தான் சொல்லியிருக்காங்க. அண்டு நேற்று நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா 18,000 அரசு வேக்கன்சி தான் அரசு பள்ளியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சாதாரண நம்பர்லாம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய பட்டாளமே அரசு வேலைக்காக, ஆசிரியர் பட்டாளமே அரசு வேலைக்காக காத்துட்ருக்கு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த லிஸ்ட்டை இப்போ எதுக்காக டிஆர்பி ரிலீஸ் பண்ணணும்? அரசு நமக்கு என்ன புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க? முதல் விஷயம் டிரான்ஸ்பரன்சி தான், வெளிப்படைத்தன்மை. அரசு பள்ளிகளில் இருக்கிற காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை விட இங்கே வேலைக்காக காத்துட்ருக்கிற தகுதியானவர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகம் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை அரசு நம்மளுக்கு தெளிவாக ஓப்பனாக காட்டியிருக்காங்க. இதுதாங்க, இவ்வளோ பேர் தாங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, பாஸ் பண்ணியாச்சு ஏற்கனவே அப்படின்னு சொல்லி. இன்னும் இப்போ 2026 திருப்பியும் நோட்டிஃபிகேஷன் காமன் டேட்டுக்கு வரும். அதுலேயும் நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போது ஸ்பெஷல் டெட் எழுத போகிறவங்க நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் போகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ரெண்டாவது விஷயம் அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, நியமன தேர்வினுடைய அவசியம். நியமன தேர்வு எதுக்காக நாங்கள் வைக்கிறோன்னு இப்போயாவது உங்களுக்கு புரியுதான்ற மாதிரி தான் இந்த டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. நான் தான் டெட்டு பாஸ் பண்ணிட்டேனே, நாங்கள் தான் டெட்டு பாஸ் பண்ணிட்டோமே, எங்களுக்கு ஏன் மறுபடியும் நியமன தேர்வு வைக்கிறீங்க, எதுக்காக காம்படேட்டிவ் எக்ஸாம்னு இன்னொரு எக்ஸாமை வைக்கிறீங்க அப்படின்னு தேர்வர்கள் தரப்பில் ஒரு கோரிக்கை இருக்குது இல்லைங்களா? நியமன தேர்வு வைக்காதீங்கன்னு சொல்லி. அதுக்கு அரசு இந்த டேட்டா மூலமாக என்ன பதில் சொல்ல வராங்கன்னா, இங்கே பாருங்கள், 2,80,000க்கும் மேலே டெட்டு பாஸ் பண்ணிவிட்டு அரசு வேலைக்காக வெயிட்டிங்கில் காத்துட்ருக்காங்க. இதில் சீனியாரிட்டி படியோ இல்லை வெறும் டெட்டு மார்க்கை மட்டுமோ வச்சு நாங்கள் வேலை கொடுத்தா அது மற்றவங்களுக்கு பாதிப்பாக முடியும். அதனால் முறையான ஒரு நியமன தேர்வு மூலமாக மட்டும்தான் தகுதியானவங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் அரசு மறைமுகமாக இந்த டேட்டா மூலமாக நியாயப்படுத்துது. அப்போது டெட் எக்ஸாம் படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்காதா, நாங்கள் படிக்கிறத நிறுத்தணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த டேட்டாவை பார்த்து நீங்கள் பயப்படவோ சோர்வடையவோ தேவையே இல்லை. மாறாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் நம்மளோட உத்தியை, ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும். வெறும் பாஸ் மார்க் மட்டுமே இனிமேல் போதாது. இனிமேல் டெட் எக்ஸாமில் வெறும் எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கினா மட்டும் போதும் இல்லை, அடுத்த கட்ட தேர்வுக்கு தயாராகும். அடுத்து வர நியமன தேர்வுகளான யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி இல்லை எஸ்டிடி தேர்வுக்கு நீங்கள் இப்போவே என்ன பண்ணணும்னா வெறித்தனமாக படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா டெட் எழுதுகிற சிலபஸும் எஸ்டிடி சிலபஸும் மோரோல சேம் தான். ஸோ அதில் சைக்காலஜி எழுதுவீங்க டெட்டு எழுதுகிறப்ப, அண்டு நியமன தேர்வில் உங்களுக்கு சைக்காலஜி கிடையாது. அது இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்ஸும் வரும். அதுதான். ஸோ இப்போவே நீங்கள் ரொம்ப தீவிரமாக படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா போட்டி ரொம்ப கடுமையாக இருக்க போது. அந்த போட்டியில் நீங்கள் டாப் ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான சீட்டு கன்ஃபார்ம் ஆகும்.
அரசு இந்த அலாரத்தை இப்போவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வகையில் இது நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கணும். கள நிலவரம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. 2,80,000 பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக 3 லட்சத்துக்கு மேலே உயர்ந்துடும் அடுத்த எஸ்ஜிடி வர்றதுக்குள்ளே. ஏன்னா எஸ்ஜிடி இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். வந்தால் சந்தோஷம், ஆனால் வாய்ப்புகள் குறைவு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக எஸ்ஜிடி வரும். ஸோ இனிமேல் நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, படிக்கிற வேகத்தை இன்னும் கூட்டுங்க. விடாமுயற்சியோடு படித்தா இந்த 2,80,000 பேரோ 3 லட்சம் பேரோ எவ்வளோ பேர் போட்டிக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு ஒரே ஒரு போஸ்டிங் தான் தேவை. ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உஷார்படுத்துங்க அவங்கள. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த வீடியோவை பற்றி அண்டு அரசு வெளியிட்டிருக்கிற இந்த டேட்டாவை பற்றி, இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அரசு சொல்லியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.